ஊர் ஃபுல்லாக ஏகப்பட்ட தேட்டர் இருக்குது. ஆனால் அந்த தேட்டருக்கு போய் டிக்கெட் வாங்காமல் நம்ம வந்து புக் மை ஷோ ஆப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் கிளியராக வந்து சொல்கிறேன். நிறைய கூப்பன் ஆஃபர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோவில் அப்பப்போ கொடுப்பாங்க. அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேட்டரில் ஒரு மூவி ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படத்துக்கு நீங்கள் ஈஸியாக புக் மை ஷோ ஆப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து புக் பண்ணலாம். அது எப்படி புக் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஹவு டு யூஸ் புக் மை ஷோ. டேரெக்டாக கூகுள் இருக்காங்க. கூகுள் வந்து முடிச்சுட்டு இங்கே புக் மை ஷோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னா போதும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து புக் மை ஷோன்னு சர்ச் பண்ணும்போது டேரெக்டாக நீங்கள் இருக்கிற லொக்கேஷனில் என்னென்ன மூவி ஓடுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். புக் மை ஷோ அப்படின்னு போட்டுட்டு இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ திருப்பூர், அவினாசி, சேலம், திருச்சி இந்த மாதிரி இருக்குது. உங்களோட லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறத இங்கே டைப் பண்ணிக்கோங்க. புக் மை ஷோ திருப்பூர் அப்படிங்கிறத நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சோன்னா டேரெக்டாக வெப்சைட் வந்து புக் மை ஷோட வெப்சைட் வந்துடும். வந்தோடனே ஜஸ்ட் வெப்சைட் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண உடனே நீங்கள் வந்து லொக்கேஷன் எதுவுமே செலக்ட் பண்ண தேவையில்ல. உங்கள் ஊரில் என்ன மூவி வந்து ஒவ்வொரு தேட்டர்லேயும் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ திருப்பூரில் இந்த மூவிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டில் இந்த டைமில் ஓடிக்கிட்டு இருக்குது. நீங்கள் எந்த டைமில் வந்து உள்ள வந்து புக் மை ஷோவில் பார்க்குறீங்களோ அந்த டைமுக்கு தகுந்த மாதிரி என்ன மூவி வந்து எல்லா தரத்துலையும் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. உங்களுக்கு இதில் வந்து என்ன மூவிலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணலாம். இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி, மலையாளம் இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜும் இங்கே கொடுத்துருவாங்க. அப்கமிங்கில் என்ன மூவி வருது அப்படிங்கிறத இங்கே கமிங் சூனில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இப்போ என்னென்ன மூவி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது இங்கே ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன மூவி இதில் வந்து பிடிச்சிருக்கோ அந்த மூவியை நீங்கள் ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நியர்பை இருக்க எல்லா தேட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தனுஷோட மூவி போகுது அப்படின்னா தனுஷோட மூவி நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி முடிச்சோன்னே கீழே வந்து புக் டிக்கெட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே உங்கள் லொக்கேஷனில் என்னென்ன தியேட்டரில் இந்த மூவிஸ் ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத கீழே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இப்போ இந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா 2 தேட்டரில் வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அப்படியே பேக்கில் வந்தோம் அப்படின்னா வேறு ஒரு மூவி நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த மூவி நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி முடிச்சு புக் டிக்கெட் அப்படிங்கிறது கொடுக்குறேன். கொடுத்தவொடனே நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணுறேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்டில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவி இந்த தேட்டரில் எல்லாம் ஓடிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம ஒரு தியேட்டர் வந்து செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறப்ப எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இன்ஃபோ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த தியேட்டர் எங்கே இருக்குது, அந்த கூகுள் மேப்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் லொக்கேஷன் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அங்கே போய்க்கலாம். ஸோ ஒரு சில தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரீன், 3 ஸ்க்ரீன், 4 ஸ்க்ரீன், 5 ஸ்க்ரீன் இருக்கும். அப்போ இந்த இடத்துல வந்து பாருங்கள் டைமிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அது கீழே ஸ்க்ரீனையும் வந்து கொடுத்துருப்பாங்க. இது எந்த ஸ்க்ரீனில் இந்த மூவி ஓட போகுது அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன டைமிங் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த டைமிங் கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நான் மார்னிங் 10:30 AM அந்த டைமிங் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. டைமண்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ, பிளாட்டினம் அமௌண்ட் எவ்வளோ, கோல்டு அமௌண்ட் எவ்வளோன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் நீங்கள் வந்து ஒரு டிக்கெட்லேருந்து 10 டிக்கெட் வரைக்குமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம் புக் மை ஷோ ஆப் மூலியமாக. ஸோ வந்து உங்களுக்கு எத்தனை டிக்கெட் வேணுங்கிறத செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் 3 செலக்ட் பண்ணி செலக்ட் சீட் கொடுத்துறேன். கொடுத்த உடனே இப்போ அந்த தியேட்டரில் எவ்வளோ சீட்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறத இங்கே வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீட் எதுவுமே புக் ஆகாமல் இருக்குது. இங்கே மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மட்டும் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னு அர்த்தம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் ஷோ ஆச்சு அப்படிங்கிறப்ப டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். கிரே கலரில் ஷோ ஆகலை அப்படின்னா அந்த தேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும் டிக்கெட்ஸ். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஸ்க்ரீனில் வந்து எனக்கு தேவையான ஒரு 3 சீட்டை வந்து செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா எப்படி வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். 2 3 இல்லை எனக்கு தேவைக்கிறப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனலாக டிக்கெட்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே எடிட் டிக்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்து நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ டிக்கெட்ஸ் வேணுமோ செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணோன்னா டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஷோ பண்ணிடுவாங்க. ஜஸ்ட் பே அப்படிங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அக்செப்ட் கேட்பாங்க. அக்செப்ட் கொடுத்துக்கோங்க. தியேட்டரில் என்ன ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது, அங்கே வந்து என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறது இங்கே வந்து ஷோ பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா ஆட் டு கார்டு கொடுத்து நீங்கள் டேரெக்டாக இதிலே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்ததுக்கப்புறம் இங்கே தியேட்டரில் போய் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எதுவும் வேணும் அப்படிங்கிறவங்க மேலே வந்து ஸ்கிப் கொடுத்துருங்க. ஸ்கிப் கொடுத்துருங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இங்கே என்ன இமெயில் ஐடி என்ட்ரி வைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் மெயிலில் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் நம்பர் கொடுக்குறீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் வரும், நார்மல் மெசேஜாகவும் வரும். ஸோ உங்களுக்கு தேவையான மொபைல் நம்பரையும் என்ட்ரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்மிட் அப்படிங்கிறது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆயிடும். டோட்டலாக இந்த 5 டிக்கெட்டுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு இங்கே கீழே ஷோ ஆயிரும். 668 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஆஃபர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே கிரெடிட் கார்டு அண்ட் டெபிட் கார்டு, வேலெட், அதுக்கப்புறம் பே லெட்டர், யூபிஐ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, ஃபோன்பே இது எல்லாத்துலேயும் ஒரு சில நேரம் கூப்பன்ஸ் வந்து ஃப்ரீயாக கிடைக்கும். அந்த கூப்பன் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அடிஷ்னலாக டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்கும். சப்போஸ் உங்ககிட்ட இதில் இருக்க ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் டெபிட் கார்டு வச்சிங்கன்னா டெபிட் கார்டுக்கான ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. வேலெட் இருந்துச்சுன்னா வேலெட்டுக்கான ஆஃபர்ஸ் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் பே மூலிமா நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா 150 வரைக்கும் கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மொபிவிக் இது மூலிமா பே பண்ணிங்க அப்படின்னா 30% கேஷ்பேக் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆஃபர்ஸ் நிறைய இருக்கும். இங்கே யூபிஐ ஆஃபரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து யூபிஐ ட்ரான்சாக்ஷன் பண்ணிங்க அப்படின்னா அது மூலிமா உங்களுக்கு
ஆஃபர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதில் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டாக கிடைக்கும். ஒரு சில அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ரிட்டர்ன் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன் அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா, இல்லை ஒரு சில நேரம் கூப்பன் அப்ளை பண்ணலாம், ஒரு சில நேரம் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லைனா டேரெக்டாக பே பண்ணிடலாம். கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு இங்கே பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூபிஐ மூலியமாக பேமெண்ட் பண்ணலாம், டெபிட் கார்டு மூலியமாக, மொபைல் வேலட் மூலியமாக, கிஃப்ட் வச்சர், நெட் பேங்கிங், பே லேட்டர், அதுக்கப்புறம் நம்ம புக் மை ஷோல அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் லிங்க் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா ரிவார்ட் மூலியமாகவும் நீங்கள் வந்து பே பண்ணலாம். ஒவ்வொரு டைம் புக் பண்ணும்போது உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ரிவார்ட்ஸ் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டை நெக்ஸ்ட் டைம் புக் பண்ணும்போது ரிவார்ட்ஸை யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து புக் பண்ணணும். புக் பண்ண உடனே உங்களுக்கு இமீடியட்டாக உங்களோட வாட்ஸ்அப்க்கு அண்டு மெசேஜாகவும் இமெயில் ஐடியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக டிக்கெட் புக் ஆன உடனே இமீடியட்டாக உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஸோ அந்த மெசேஜை காமிச்சிட்டு நீங்கள் வந்து தேட்டரில் போய் மூவியை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா புக் மை ஷோ ஆப் மூலியமாக புக் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இது எப்படி வந்து கேன்சல் பண்ணுறது இது எல்லாத்தையும் வீடியோவாக போஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க.